41வது கேள்வி. ஏபிசி 3 நான் எம்டி செட்ஸ் அப்படி இருந்ததுன்னா A minus B union A minus C intersection A intersection B equal to கேட்டிருக்காங்க. A minus Bனா Aல இருந்து Bயை subtraction பண்ணிட்டு Aல இருக்க remaining. A minus Cனா Aல இருந்து Cயை subtraction பண்ணிட்டு remaining இருக்கிற region. ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணியிருக்கோம். அதோட A intersection B intersection பண்ணணும். இதான் A intersection B. காமனா இருக்கிற பார்ட் பார்த்தோம்னா இந்த ஒரு பார்ட் தான். அது எப்படி எழுதலாம்? A intersection B minus A intersection B intersection C. ஆப்ஷன் D சரியான விடை. 42வது கொஸ்டின். A of A, B, B of B, C, C of C, A. இது மூணு முக்கோணத்தோட உச்சிகள். AQ plus BQ plus CQ equal to 3ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா G என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிசில ஏதோ ஒரு நான் நெகட்டிவ் இருக்கு. அதுவும் ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. given AQ plus BQ plus CQ equal to 3ABC. அப்போ அந்த 3ABC இந்த சைடு வந்ததுன்னா 0. இதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. AQ plus BQ plus CQ minus 3ABC எப்படி எழுதுறான்னா A plus B plus C into A square plus B square plus C square minus AB minus BC minus A. இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே 0ன்னு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். அப்போ A plus B plus C equal to 0 கிடைக்குது. ஏன்னா இப்போ 3 டேர்மை ஆட் பண்ணால் 0 வரணும்னா அப்போ ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருந்தாதான். இல்லைன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது 0 வராது. அதுக்கு தான் அந்த லைன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோட G என்ன? Gனா சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். Gக்கு ஃபார்முலா தெரியும். A plus B plus C by 3, B plus C plus A by 3. ரெண்டும் ஒன்று தான். A plus B plus Cனாலும் அதுதான். இப்போ இந்த சென்ட்ராய்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. ABC B plus C C plus Aன்னு கொடுத்துருக்காங்கனால ஆர்டர் மாற்றி வந்திருக்கு. ஓகே, A plus B plus C equal to 0ன்னு தெரியும். அப்போ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 0/3, 0/3. இது C. 43வது கேள்வி. ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு. அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. லென்த், பிரெத், ஹைட். இப்போ வேல்யூம் நமக்கு தெரியும். அந்த தண்ணீர் தொட்டியில எவ்வளோ தண்ணி நிரப்பலான்னா இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 25.2 மீட்டர் கியூப்னு வருது. 1 மீட்டர் கியூப்ல 1000 லிட்டர் ஃபில் பண்ணலாம். அதான 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூம் நமக்கு 25,200 லிட்டர்ஸ் கிடைக்குது. 44வது கேள்வி. ஒரு வட்டத்தோட மையம் 2,-4. அந்த மையம் வழியா ஒரு விட்டம் போகுது. அது பேரு PQ. Pயோட முனை 3,-2. Q என்னவா இருக்கும்? Pக்கும் Qக்கும் நடுவுல மையம் இருக்கிறதுனால மிட் பாயிண்ட், அது விட்டமா இருக்கிறதுனால M equal to x1 plus x2/2, y1 plus y2/2. அந்த O நமக்கு தெரியும். இதோட கம்பேர் பண்ணும்போது x2 1ன்னு y2 -6ன்னு கிடைக்குது. 45வது கேள்வி. ஒரு கணம். அந்த கணத்தை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு லீப் இயர் குறிக்குது. 1776லேருந்து 1958 வரைக்கும் இருக்கிற லீப் இயர். 76 கிடையாது, 58 வரைக்கும் உண்டு. 58 உண்டு. 76 லீப் இயர் 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதே 400ஆல எப்போ டிவைட் பண்ணுவோம்னா 00ஆல முடிஞ்சிருக்கும் போது. இப்போ அடுத்த லீப் இயர் 4 வருஷம் கழிச்சு. அப்போ 1780. இந்த வருடம் கிடையாது. ஓகே, 1956 தான் லாஸ்டா உள்ள லீப் இயர். 4 நாளா ஆட் பண்ணிக்க வேண்டியதான் லீப் இயர்ங்கிறதுனால. ஏன் நமக்கு தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும், L தெரியும். அப்போ இது ஒரு AP. N கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். L-A/D + 1. இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது N 45ன்னு கழிச்சிட்டோம். அதான் அவங்க கேட்டிருக்காங்க. கார்டினல் நம்பர் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. A ஸ்கொயர் ஈஸியாவா இல்லை ஏன்னா பேரலோகிராம். இது ஒரு பேரலோகிராம்னா இதில் எப்படி இருக்கும்? எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குலேட்ரல் அண்ட் ஈக்கு ஆங்குலர். ஆப்ஷன் C தான் சரியான விடை. 47வது கொஸ்டின். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நமக்கு தெரியும் ஜெனரல் ஃபார்ம் ax² + bx + c. bcங்கிறது bxோட கோஎஃபிஷியன்ட், c y இன்டர்செப்ட். இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியும் y இன்டர்செப்ட் -3. அதுதான் நம்ம cன்னு சொல்லுவோம். இதுல இருந்து ஆப்ஷன் D தான் சரியான விடைன்னு கண்டுபிடிச்சிடலாம். கீழ்கண்டவற்றில் எது ஒன்றையொன்று விளக்கும் மற்றும் நிறைவு செய்யும் நிகழ்ச்சி? விளக்கம்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம். ஒன்று நடந்தா இன்னொன்று நடக்காது.
எக்ஸ்ஹாஸ்டிவ்னா அதோட ஹோல் ஈவெண்ட்டும் நடந்துடணும். அந்த இதுல உள்ள ஹோலான சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிடணும். ஓகே, செலக்டிங் ஒன் ஆஃப் த 12 month 12 monthல ஈவெண்ட் 30 கிடைக்கணும், இன்னொன்னா 31 கிடைக்கும். இப்படி பார்த்தோம்னா 30யும் 31ம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டா இந்த 12 month வந்துருச்சான்னு பார்த்தோம்னா இல்ல. 12 months கொடுத்துருக்காங்க. பிப்ரவரியில 29 இருக்கலாம், இல்ல 28 இருக்கலாம். அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட் இல்ல. ரோலிங் எ டை, கெட்டிங் அன் ஈவென்ட் பிரைம். ஈவென்ட் பிரைம்ங்கிறப்ப 2, ஆட் பிரைம்ங்கிறப்ப இதெல்லாம் 1 3 5 வரும். அப்போ அந்த 1 4 6 மிஸ் ஆயிடுது. டாஸிங் 2 fair coins, getting a head, heading a tail. ஒரு ஹெட் ஒரு டெய்ல் வந்துட்டா மட்டும் அது ஃபுல்லா எக்ஸ்ஹாஸ்டிவா அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹெட் 2 டெய்ல் தான் இருக்கும். இப்போ அதுவும் இல்லை. ரோலிங் ஏ டை, இப்போ டைல கெட்டிங் ஏ நம்பர் விச் இஸ் நாட் ஆட். நாட் ஆட்னா ஈவன் வந்துடும், நாட் ஈவன்னா ஆட் வந்துடும். அப்போ பார்த்தா 1 to 6 வந்துடும், ஓரளவு ஃபுல்லாவே வந்துடும். அதனால இதுல கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா டி தான். ஆப்ஷன் டி சரியான விடை. இது நான் டைரக்டா கெஸ் பண்ணி போடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும், இஜி அப்படிங்கிறது இந்த கேப், அது இந்த ஏபிங்கிறப்ப அது ஃபுல்லா வந்துடும். ஏபில இருந்து சிடியை சப்ட்ராக்ஷன் பண்ணா அந்த 2 வித்து வரும். ஆனா இஜிங்கிறது ஒரு வித்து தான். அப்ப அந்த 2 வித்தை 2 ஆல டிவைட் பண்ணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, அதை 2 ஆல டிவைட் பண்றது சி. அதனால டைரக்டா அப்படி கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் அந்த வித்து ஈக்குவலா வராது. 50th question. Pick out the true statement. The probability of an impossible event ஓட probability 0. Sure eventக்கு தான் 1. அப்போ தப்பு. ஏங்கிற ஈவெண்ட் நடக்க P of A சான்ஸ் இருக்குது. P of A டாஷ்க்கு ஈக்குவலா இருக்க சான்ஸ் இருக்கா? பாசிபிள்னா இருக்கு. சம்டைம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 வரணும். இப்போ P of A not equal to P of A dash always கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 வரணும். அதனால சம்டைம்ஸ் அந்த ஈவெண்ட்டை பொறுத்து ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கு. P of A 0.1னா P of A dash 1ல இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 0.9 தான் வரும், 0.09 வராது. ஆப்ஷன் பி சரியான விடை.